இந்த வீடியோ காணும் அனைத்து கேட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூ பரீட்சை, அதாவது வீடு கட்டுவதற்கான நிலம் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சில பரிசோதனைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் ஒரு நிலத்தை வாங்கிட்டு அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எப்படி நீக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சில பரிசோதனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம கேட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை சாரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூ பரீட்சை. தேவர்கள் மனிதர்கள் வாழும் இடங்களை வஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வஸ்து தானங்கள்லாம் தந்திருக்காங்க. வாஸ்து சாஸ்திரம் அறிந்தவர்கள் பூமியை நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய முறைகள் சோதித்து பார்த்து அதில் தகுதியான பூமியை எடுத்து அந்த இடத்துல தான் வீடுகளை கட்டுவாங்க அப்படின்றது நம்ம வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. அப்படி அவர்கள் பயன்படுத்திய அந்த முறைகளை பற்றி ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நிறம், ரெண்டாவதாக மனம். முதல்ல நிற பரிசோதனை, ரெண்டாவது மனம் பரிசோதனை, மூன்றாவது சுவை பரிசோதனை, நான்காவதாக உருவ பரிசோதனை, ஐந்தாவது திக்கு பரிசோதனை, ஆறாவது சப்தம் பரிசோதனை, ஏழாவதாக ஸ்பரிசம் பரிசோதனை, எட்டாவது துளி பரிசோதனை. இப்படிப்பட்ட 8 பரிசோதனைகளை அவங்க சோதித்து பார்த்து தகுதியுடைய பூமிகளை எடுத்து அந்த இடத்துல கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் நாம் இதில் ஒரு குறிப்பிட்ட பரிசோதனையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதலாவதாக நிற பரிசோதனை. வெள்ளை, பொன்னிறம், சிவப்பு, கருமை என 4 விதமான பூமி இருப்பதாக இந்த வாஸ்து கூறுகிறது. அந்த காலத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூமியை வேதியரும், பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய பூமியை அரசருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூமியை வைசியருக்கும், கருமை நிலத்தில் இருக்கக்கூடிய பூமியை வேளாளர்களுக்கும் வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தி உள்ளன அப்படின்னு நம்ம வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. அந்த காலத்தில் இந்த நிறங்கள் இருந்தால் இவங்களுக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு முறையும் இருந்திருக்கு. இரண்டாவது பரிசோதனையாக நம்ம பார்க்க போவது மனம். பால், மலர், கிழங்கு, நீர் ஆகிய மனமுடைய பூமியை 4 வர்ணவருக்கும் வீடு கட்டுவதற்காக விடுக்கப்பட்டுள்ளது. பால், மலர், கிழங்கு, நீர், இது நம்ம மேல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி முறையை அவங்க அந்த 4 வர்ணக்குரியவர்களுக்கு வீடு கட்டுவதற்காக சொல்லியிருக்காங்க. ஜாதி முல்லை, தாமரைப்பூ, தானியம், பசு இவைகளுடைய மனை மனமுடைய பூமி விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனம்னா என்னன்னா, நம்ம பூமியை கொஞ்சம் தூரம் தோண்டிட்டு அதில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து நம்ம முகர்ந்து பார்த்து அதில் வரக்கூடிய மனத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தயிர், நெய், தேன், எண்ணெய், ரத்தம், மயிர்ச்சிக்கு, மீன். இந்த மனமுடைய பூமி விசேஷம் அற்றது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பள்ளம் தோண்டிட்டு அதில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து முகர்ந்து பார்த்தா அதில் இருக்கக்கூடிய வாசனைகளை வைத்து இந்த மாதிரி மனையை பிரித்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பரிசோதனை சப்தம் பரிசோதனை. குதிரை, யானை, மூங்கில், வீணை, சமுத்திரம், துந்துபி, வாத்தியம் இவைகளுடைய சத்தம் போன்று வெட்டும் பொழுது கேட்டால் இந்த பூமி விசேஷமானது. நம்ம பூமியை வெட்டும் பொழுது மேலே கூறிய அந்த சத்தங்கள் கேட்டுச்சுன்னா ரொம்ப விசேஷமான பூமி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நான்காவதாக பரிசம் சோதனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரிசம் என்றால் தொட்டு பார்த்து அறிதல் என்று பொருள். நம்ம ஒரு விஷயத்தை தொட்டு பார்த்து அறிதல் தான், தெரிஞ்சுக்கிறது தான் பரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த பரிச சோதனை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பூமியை தொட்டு பார்த்து இந்த விஷயத்தை நீங்கள் அறியலாம். ஸோ மேற்பரப்பு அல்ல, கொஞ்சம் மண்களை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் குழிகளை வெட்டிட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மண்ணை நம்ம தொட்டு பார்த்து அதனுடைய தன்மையை வைத்து இந்த பூமி நமக்கு எப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் பசைத்தன்மை, தூசி, சொரசொரப்பு,
இதெல்லாம் நம்ம வந்து தொட்டு பார்த்து இந்த பூமியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இதை தான் நம்ம பரிச சோதனை அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியான சோதனை தூளி சோதனை. உலர்ந்த காலத்தில், கொஞ்சம் காஞ்சிருக்கக்கூடிய அந்த காலத்தில் பூமியின் ஒரு பிடி மண்ணை எடுத்து கசக்கி பிழிந்து கிழக்கு அல்லது வடக்கு முகமாக நின்று ஊதினால் தூசு, மண் இவைகளின் விகிதத்தை அறிந்து இந்த பூமி எப்படியாப்பட்ட பூமி நம்ம கண்டறிந்து கொள்ளலாம். கொஞ்சம் தூரம் பள்ளம் தோண்டிட்டு தான் எல்லாமே கொஞ்சம் மேற்பரப்புலேருந்து பண்ணாமல் கொஞ்சம் அடியிலேருந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா பிசிஞ்சு மேற்கு அல்லது கிழக்கில் வச்சு ஊதும் போது அதிக தூசு இருந்ததுன்னா இது தூசியான பூமி, அதிக மண்ணாக இருந்துச்சுன்னா அது நல்ல பூமி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்கு சோதனை. வீடு கட்டுவதற்கு தெற்கு பக்கத்தில் உள்ள காணியங்களின் தோஷம் ஏற்படாதவாறு காணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சியும் தோஷம் வரும், அந்த தோஷம் ஏற்படாதவாறு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நித்தம் பிணம் போகும் பாதை, இந்த இடுகாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பாதை இல்லாமல் இருக்கணும். அது தெற்கு பக்கம் அந்த பாதை இல்லாமல் இருக்கணும். பிணம் புதைக்கப்பட்ட இடங்களாக கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிணம் புதைத்த இடங்கள், நித்தம் பிணம் போகும் பாதை, அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து வீடுகளை கட்டவே கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தக்கூடிய இந்த பரிசோதனைகளை வைத்து தான் நம் முன்னோர்கள் வந்து பூமியை வந்து தேர்ந்தெடுத்து கட்டிடம் கட்டியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் சேனலுக்கு நீங்கள் புதியராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.